Students, 12th standard economics fourth chapter பார்க்குறோம் consumption and investment function அப்படின்ற டாபிக்கை தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோம் சாப்டரை. அதில் இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா determinants of consumption function அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் தான் பார்த்துட்ருக்குறோம், இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகல. அந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷனில் சாதாரணமாக அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஜேஆர் கிக்ஸ் சொன்ன நம்ம கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். அப்புறம் ஜேஎம் கீன்ஸ் சொன்னதை பற்றி பார்த்தோம். இப்போ மறுபடியும் கீன்ஸு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்றத டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் இரண்டு காரணிகளாக பிரிக்கிறாரு. அதை தான் ஜேஎம் கீன்ஸ் டிவைடட் டு ஃபஸ்ட்டு சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு டூ டைப்பாக பிரிக்கிறார். ஃபஸ்ட் ஒன் சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ். சப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது அக காரணிகள் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது புற காரணிகள் அப்படின்னு அர்த்தம். சப்ஜெக்டிவ்க்கும் ஆப்ஜெக்டிவ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியலை பற்றி தான், அதை தீர்மானிக்கக்கூடியதை பற்றி தான் இப்போ கீன்ஸ் விரிவாக சொல்ல போகிறாரு. அதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு சைக்காலஜிக்கல் ஃபீலிங்ஸ். சப்ஜெக்ட் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வு சார்ந்து அவனுக்கு ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் உளவியல் ரீதியாக ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இன்டர்னல் அப்படின்னா உள்முக பூர்ந்து, அதாவது என்னுள் உள் பூர்ந்து அதில் என்னுடைய உடல் ரீதியாக, என்னுடைய மன ரீதியாக, சைக்காலஜிக்கல் ரீதியாக என்னுடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். இந்த நுகர்வு சார்பில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் என்ன அதில் இருக்கக்கூடிய அதை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்றத வச்சு தான் இங்கே கீன்ஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் ஃபங்க்ஷனில் சொல்கிறாரு. இதில் ஒரு கீன்ஸ் வந்து ஒரு 8 மோட்டிவ்ஸாக சொல்கிறார். கீன்ஸ் லிஸ்ட் 8 மோட்டிவ்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 8 மோட்டிவாக சொல்கிறாரு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மோட்டிவ் ஆஃப் ப்ரீகாஷன், த மோட்டிவ் ஆஃப் ஃபோர்காஸ்ட், த மோட்டிவ் ஆஃப் கால்குலேஷன், த மோட்டிவ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், த மோட்டிவ் ஆஃப் ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ், த மோட்டிவ் ஆஃப் என்டர்பிரைசஸ், த மோட்டிவ் ஆஃப் ரைட், த மோட்டிவ் ஆஃப் அவரைஸ் அப்படின்னு ஒரு 8 கேட்டகரிஸில் சொல்கிறார். இந்த 8 கேட்டகரிஸாக எதுக்காக பிரிக்கிறார் அப்படின்னா, இவர் ஒரு சில வித நோக்கங்கள் அடிப்படையாக சொல்கிறார். இதெல்லாம் திடீர்னு ஏற்படக்கூடியது, திடீர்னு ஏற்படக்கூடியது, இதை வந்து நம்ம இப்படி தான் இந்த நோக்கங்கள் அடிப்படையில் செயல்படணும் அப்படின்றத கீன்ஸ் வந்து ஒரு 8 டைப்பாக பிரித்து சொல்கிறார். இப்படி அது நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேர்ம்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு இல்லமாக இருந்தாலும் சரி, இந்த 8 லிஸ்ட் ஆஃப் மோட்டிவ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் கீன்ஸ் சொல்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, த மோட்டிவ் ஆஃப் ப்ரீகாஷன் அப்படின்னாக்கா எதிர்காலத்தை முன்கூட்டியே தீர்மானிப்பது, த மோட்டிவ் ஆஃப் ப்ரீகாஷன். ஏன்னா ஒரு வாழ்க்கையிலையும் சரி, ஒரு நிறுவனத்திலையும் சரி, ஒரு நிறுவனம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதிலிருந்து தன்னை காத்துக்கொள்வது எப்படி, ஒரு வீட்டு இல்லத்தரசிகள் எதிர்பார்க்காத சில வித இன்னல்களை சமாளிப்பது எப்படி அப்படின்றது தான் த மோட்டிவ் ஆஃப் ப்ரீகாஷன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, ப்ரீகாஷன் முன்கூட்டியே தீர்மானிப்பது, எதிர்பார்க்காத ஆக்சிடெண்ட் அண்டு சீக்னஸ், பேரிழப்பு. இப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஆக்சிடெண்ட் நடக்கணும், எதிர்பார்க்கவே இல்லை இந்த திடீர்னு ஒரு விபத்து நடக்கும் அப்படின்னு. இப்போ அதுக்காக நான் முன்கூட்டியே கையில் பணத்தை என்ன வச்சுருக்கணும், ரொக்கமாக வச்சுருக்கணும் அப்படின்றது தான் கீன்ஸ் சொல்கிறார். அதுதான் மோட்டிவ் ஆஃப் ப்ரீகாஷன். எல்லா டைம்லையும் நம்ம ஏடிஎம் கார்டை போய் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஆக்சிடென்ட் டைம்லையோ இல்லை எதிர்பாராத சூழ்நிலை டைம்லையோ அந்த நேரங்களில் நீங்கள் கையில் கொஞ்சம் ரொக்கமாக கையில் வச்சுருந்தா தான் அந்த நேரங்களில் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்றது தான் இவர் சொல்கிறார். செகண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் த மோட்டிவ் ஆஃப் ஃபோர்சைட் அப்படின்றது என்னென்னா, இது வந்து என்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் எனக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நான் முன்கூட்டியே தீர்மானித்து கொள்வது. த ஓல்ட் ஏஜ், என்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் என்னால் சம்பாதிக்க முடியாது, என்னால் எந்தவித இன்கமும் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னா நான் ஃபோர்காஸ்ட் சைடு, அப்போ முன்கூட்டியே என்ன பண்ணணும், திட்டமிட வேண்டும். நான் எதிர்காலத்தில் நான் அப்படி உட்காந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் எப்படியாவது நான் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றத முன்கூட்டியே இவருடைய ஒரு நோக்கமாக திட்டமிட்டு வச்சுருக்கணும். இல்லை இவர் சம்பாரிச்சதெல்லாம் செலவு பண்ணிட்டாரு, இதை கன்சம்ஷன் பண்ணிட்டாரு, இல்லை சேவிங்ஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால்
வயதான காலத்தில் இவரால் முடியாத காலத்தில் இவருக்கு பாதகமாக தான் முடியும் அப்படின்றத கீன்ஸ் சொல்கிறாரு. தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா த மோட்டிவ் ஆஃப் கால்குலேஷன். எதையும் ஒரு திட்டமிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஒரு கால்குலேட் பண்ணுங்கள், எதையும் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் பண்ணுங்கள். அதாவது என்ஜாயாக இருந்தாலும் சரி அண்ட் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி அதில் இன்வால்மெண்ட்டோடு செயல்படுங்க, அதுக்கு ஒரு கால்குலேஷன் கொடுங்க அப்படின்றத சொல்கிறார். நல்ல என்ஜாயும் அது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, என்ஜாய் இல்லாமல் இருக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் எல்லா பொருட்கள் மீதும் எல்லா விஷயத்து மீதும் இருக்கக்கூடாது, அது குறைவாக இருக்கணும். அதே போல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றத கீன்ஸ் அதுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா த மோட்டிவ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒன்று. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். உன்னுடைய வாழ்க்கை தரம் என்பது இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்றத கீன்ஸ் சொல்கிறார். இந்த ஃபோர்த்து கேட்டகரியில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தணும். என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதிலேருந்து நீ என்ன பண்ணக்கூடாது, பின்னாடி வரக்கூடாது. அப்போ உன்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தணும், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா நீ முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியம் அப்படின்றத தான் சொல்கிறாரு. ஃபிஃப்த்து கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா த மோட்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். பணம் உன்னிடம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். பணத்தை யார் ஒருத்தருக்கு எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. இண்டிபெண்ட் அப்படின்றது சுதந்திரமாக செலவு பண்ணுறதை குறிக்கல. ஃபினான்ஷியலாக நீ என்ன பண்ணிடணும், உன்னுடைய வருமானத்தை நீயே ஒரு பகுதியை சேமித்து வச்சிருக்கணும் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா த மோட்டிவ் ஆஃப் என்டர்பிரைசஸ். இந்த இடத்துல என்டர்பிரைசஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசையர் டு டூ ஃபார்வர்டிங் ட்ரேடிங். உன்னுடைய வாணிபத்தை உன்னுடைய பிஸ்னஸை ஃபார்வர்ட் பண்ணுறதை முன்னோக்கி கொண்டு செல்வது. உன்னுடைய விருப்பத்திற்கேற்றவாறு நீ என்ன பண்ணணும், உன்னுடைய நிறுவனத்தை மேலும் மேலும் அதீத லாபத்துக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்றது தான் இவர் இந்த என்டர்பிரைசஸ் மூலயமா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் செவன்த் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா த மோட்டிவ் ஆஃப் ரைட் அப்படின்றது டிசையர் டு பி ஈக்குவல் இன் த ஃபியூச்சர். அதாவது கூடுமான அளவுக்கு எதையும் எதிர்பார்த்து நிற்காம எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதை விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்றது தான் இங்கே சொல்கிறார். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த மோட்டிவ் ஆஃப் அவரைஸ். இந்த இடத்துல பியூர்லி மிசூர்லி த இன்சிடென்ட். அப்போ அது என்னன்னா இங்கே என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு முடியல, உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னாக்கா அதை விட்டுட்டு கண்டிப்பாக வெளில வந்துடுங்க. ஏன்னா அதில் இருந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஒன்று லாஸ் ஏற்படலாம், இல்லை ஏதாவது ஒரு இழப்பீடு ஏற்படலாம், அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றா இருக்குது, அதனால் அதை விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்றது தான் கீன்ஸ் ஒரு 8 மோட்டிவ்ஸாக சொல்கிறாரு. இதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.